கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுடைய நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்மளுடைய வால்யூம் ஸ்டடியில தியானிக்கக்கூடிய பாடம் மூன்று வழிகள். ஸோ இது நம்ம கடந்த 2 வாரம் நம்ம பார்த்து முடிச்ச இந்த ஒரு ஆய்வை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த நாளும் நம்ம தொடரலாம். ஸோ தமிழ்ல நம்ம பார்க்கும்போது பேஜ் நம்பர் 268, ஆங்கிலத்துல 215. தமிழ்ல 268, ஆங்கிலத்துல 215வது பக்கத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ கடந்த 2 வாரம் நம்ம பார்த்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 வழிகள் இருக்கு. அந்த 3 வழிகள்ல நம்ம பார்க்கும்போது, முதலாவது வழி விசாலமான வழி, இரண்டாவது வழி நெருக்கமான வழி. ஸோ இந்த ஒரு 2 வழிகள் குறித்து நம்மளுடைய ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அவருடைய ஊழிய நாட்களில் இந்த 2 வழிகள் குறித்து அவர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள்ல கர்த்தர் இயேசு குறிப்பிடுறார். சோ இந்த ஒரு 2 வரியை மற்றும் கர்த்தர் இயேசு குறிப்பிட்டுட்டு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3வது வழி குறித்து கர்த்தர் எதுவுமே பேசுறது இல்லை. கர்த்தர் ஏன் அந்த 3வது வழி குறித்து பேசல? எனக்குடைய அந்த ஒரு கேள்வியை இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த 3 வழிகள் அப்படின்னு சொல்லும் போது, முதலாவது விசாலமான வழி பிராட்வே, இரண்டாவது நெருக்கமான வழி நேரவே, 3வது வழியை குறித்து தான் இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க மத்தியில யாராவது ஒருத்தர் நீங்க இந்த 2 வழிகள் குறித்து நீங்க சொல்ல முடியுமா? இந்த 2 வழிகள் குறித்து சுருக்கமா யாராவது சொல்ல முடியுமா? சகோதரன் மட்டும் இல்ல, சகோதரிகள் கூட நீங்க சொல்லலாம். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. விசாலமான வழின்றது அது ஆதாம் மூலமா திறந்து வச்சிருந்தது. ஓகே, நெருக்கமான வழி, இடுக்கமான பாதை, நெருக்கமான வழி அது இயேசு கிறிஸ்து திறந்து வச்சாரு. விசாலமான வழியில எல்லா எல்லாமே அதில் தான் போயிட்டு இருக்காங்க. இந்த இடுக்கமான பாதையில கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அந்த 1,44,000 அவங்க மட்டும்தான் அதுல ஓடி முடிக்க முடியும் இடுக்கமான பாதையில. வெரி குட் சிஸ்டர். இப்போ நம்ம எந்த பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம்? நம்மளுடைய வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி போகுது? இடுக்கமான பாதை. வெரி குட். ஸோ இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு தெளிவு தான் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு மாபெரும் அழைப்பில் இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த ஒரு தெளிவு தேவை. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் பார்த்த விஷயத்த ரொம்ப சுருக்கமா நம்மளுடைய சகோதரி இந்த ஒரு 2 வழியை பத்தி அவங்க சொன்னாங்க. சரி, ஒருவேளை இந்த ஒரு நெருக்கமான வழியில நம்ம கடந்து போகணும்னா இது சுலபமான ஒரு பாதையா அப்படின்னு கேட்கும்போது, இது கண்டிப்பா சுலபமான ஒரு பாதை கிடையாது. இது வெறும் யாருக்கு மாத்திரம் பார்க்கும்போது, சகோதரி சொன்ன மாதிரி 1,44,000 பேருக்கு மாத்திரம்தான். இந்த சுவிசேஷ யுகத்துல வாழுகிற புது சிருஷ்டிக மாத்திரம்தான். இது ஒரு கால அளவு எப்பன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவர் முதலாம் வருகையில் அவர் வந்தார் பார்த்தீங்களா, அப்ப துவங்கி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சுவிசேஷ யுக அறுவடை முடிவுல என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது, இந்த ஒரு மாபெரும் அழைப்பு முடிஞ்சிடும். அப்படின்னா இந்த ஒரு நெருக்கமான வழி, அந்த ஒரு பாதை என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது க்ளோஸ் ஆயிடும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த நெருக்கமான வழியில கர்த்தர் இயேசு கூட பாடுபடுறதுக்கும் அவருடைய பலியில நமக்கோ ஒரு பங்குக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் இயேசுக்காக பாடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
நம்மளுடைய ஜீவனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்பு எப்போ திறந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த நாள் திறந்திருக்கு, அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ண வேண்டாம், அது தவற விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, ஜாக்கிரதையாக இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்வதையும் நாம உறுதி செய்து கொள்ளலாம். சரி, ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த ஒரு நெருக்கமான பாதையில கடந்து போனா நமக்கான வெகுமதி என்ன? தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? இது சாகாமை, சாகாமை, ஆளுகை, ஆளுகை, வேற என்னங்க? மகிமை, மகிமை, அழியாமை. ஆமாங்க. சோ கனம், மகிமை, அழியாமை, சாகாமை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு பார்க்கும்போது, இந்த நெருக்கமான வழியில யார் ஒருத்தர் பிரவேசிக்கிறாங்களோ தேவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு நம்ம பார்க்கணும். வெரி குட். சோ இந்த ஒரு 3 வழிகள்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 வழிகள் குறித்து நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? இந்த 2 வழிகள்ல நம்ம இந்த ஒரு விசாலமான வழி ஆதாம் திறந்து வச்சார். அது மரணத்தின் பாதை. உலக ஜனங்கள் முழுவதும் அதுல பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு சாவை நோக்கி அவங்க கடந்து போறாங்க. நெருக்கமான வழியில புதிய சிருஷ்டிகள் மாத்திரம் அந்த வழியை அவங்க தெரிந்து கொண்டு அந்த ஒரு திவ்ய சுபாவத்துக்கு நோக்கி போறாங்க. சோ இன்னைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3வது வழியை குறித்து நம்ம தியானிக்கலாம். 3வது வழி வசனம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, 3வது வழி குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த வழியோட பேர் என்னன்னு பார்க்கும்போது பெரும்பாதையான வழி, பெரும்பாதை, ஹைவேஸ். சோ இந்த ஒரு பெரும்பாதையான வழி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமான ஒரு வழியா இருக்கு. இங்க பேதைகள் நடப்பாங்க. இங்க யார் நடப்பாங்கன்னு பார்க்கும்போது பேதைகள் நடப்பாங்க, மீட்கப்பட்டவர்கள் நடப்பாங்க. ஒருவேளை இங்க யாராவது திசை கட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சா கூட என்ன ஆக மாட்டாங்க, திசை கட்டு போகாத ஒரு பாதை தான் இந்த ஒரு பெரும்பாதையான வழி. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ தேவனோட தெய்வீக திட்டத்துல இந்த ஒரு பெரும்பாதையான வழி யாருக்கு விசேஷமா நம்ம தியானிக்கும் போது, இப்ப இருக்கக்கூடிய நெருக்கமான வழியில வாழக்கூடிய புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த வழி கிடையாது. இந்த வழி புதிய சிருஷ்டிகளுக்கு கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த நெருக்கமான வழி, இந்த கஷ்டமான பாதை, பரம அழைப்புக்கு, ஒரு மிகப்பெரிய பரிசுக்கு புதிய சிருஷ்டிகள் இந்த ஒரு நெருக்கமான வழியில தான் ஓடணும்னு தேவனோட தெய்வீக திட்டம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, வழி எவ்வளவு கடினமா இருக்கோ, வழி எவ்வளவு கடினமா இருக்கோ பரிசு அவ்வளவு பெரியது இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாதை எவ்வளவு கடினமா இருக்குன்னா பரிசு அந்த அளவுக்கு பெரிதா இருக்கிறதுனால, தேவனுடைய கிருபையினால இந்த யுகத்துல தேவன் வச்சிருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னு பார்க்கும்போது அந்த நெருக்கமான வழி. சரி, இந்த நெருக்கமான வழியில நம்ம தியானிக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த வழிக்குள்ள ஒருத்தர் கடந்து போகும்போது, நேரோவேக்குள்ள இந்த நெருக்கமான வழியில கடந்து போகும்போது என்ன நடக்குது? ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம்? இந்த நெருக்கமான வழியில நம்ம கடந்து போகும்போது நம்மளுடைய மாம்சீக உரிமை அது பலியாக செலுத்தி ஒவ்வொரு நாளும் நாமளே நம்ம என்ன பண்றோம்னா சாகடிச்சு நம்மளுடைய மாம்சீக இல்ல மனித உரிமையை சாகடிச்சு தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்றோம். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய மாம்சீக உரிமைய, நம்மளுடைய மாம்சீக சலுகைய நாம் சாகடிச்சு
தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்றோம். அப்படின்னா இந்த உலகத்துல மாம்சத்துக்குரிய எல்லாத்தையும் நம்ம சாகடிச்சதுனால நம்மளுடைய உயிர்த்தெழுதல் தேவன் எந்த ஒரு உயிர்த்தெழுதல் கொடுத்தா தான் நியாயமா இருக்கும்னு பார்க்கும்போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் கொடுத்தா தான் நியாயமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஆதாம்னால அந்த ஒரு பாவ சாபத்திலிருந்து நம்ம என்ன ஆயிட்டோம், மீட்டு கொள்ளப்பட்டோம். அப்படி மீட்டு கொண்டு பிறகு கூட கர்த்தர் இயேசுக்காக நம்ம வாழ்றோம்னு இந்திய ஜீவனை கர்த்தர் இயேசுக்காக நம்ம பலியாக செலுத்திட்டு பிறக்க நமக்காக ஒரு ஜீவன் இல்ல. அந்த ஜீவன் எப்படிதான் தேவன் வந்து நமக்கு நியாயப்படுத்தி கொடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த ஒரு அழியாமை மூலியமா தான் ஒரு நியாயப்படுத்தி தரார். அப்படின்னா இந்த வாய்ப்பு, இந்த அழைப்பு வெறும் இந்த யுகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரும்பாதையான வழி யாருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த பெரும்பாதையான வழி யாருக்குன்னு பார்க்கும்போது ஆதாம்குள்ள மறுச்ச எல்லாருக்கும் இல்லைங்களா? இதுல புதிய சிருஷ்டிகள் விட்டு மத்த எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவன் என்ன வைக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த பெரும்பாதையான வழி இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு பாதை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாதையில ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க இந்த ஒரு பெரும்பாதையான வழியில ஆதாம்குள்ள மறிச்சு அவங்க வந்து உயிர்த்தெழுதல்ல வரும்போது 1000 வருஷம் அரசாட்சியில உயிர்த்தெழுதல்ல வரும்போது ஒவ்வொரு நபரும் சோதிக்கப்படுவாங்க. 1000 வருஷத்துல ஒவ்வொரு நபரும் சோதிக்கப்படுவாங்க. எதன் நிமித்தம்னா தங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை நிமித்தம். அதாவது விழுந்து போன நிலையில தான் அவங்க ஏந்திரிப்பாங்க. அவங்க ஏந்திரிச்ச அந்த ஜனங்க அவங்க பரிசுத்தமா நடக்கிறதுக்கு இல்ல தங்களை சுத்திகரித்து நடக்கிறதுக்கு தேவன் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தான் என்னன்னு பார்க்கும்போது இந்த பெரும்பாதையான வழி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பெரும்பாதையான வழியில அப்படி ஜனங்க நடக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் அவரை தேவன் சிருஷ்டி செய்யும் போது தேவனுடைய சாயல் இருந்தது பாத்தீங்களா? அந்த தேவ சாயல மறுபடியும் மனுக்குலம் என்ன பண்ணணும்? அந்த பெற்றுக்கொள்றதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த 3வது வழியை அவர் என்ன பண்றாரு? திறந்து வைக்கிறார். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன? இந்த 3வது வழியில ஒருத்தர் பிரவேசிக்கணும்னா இந்த 3வது வழியில அவங்க நடந்து போனோம்னா அவங்க எதுவுமே செய்ய தேவை. ஆதாமுடைய சந்ததி இருந்தா தான் போதும். அவங்க கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஈடுபலி புண்ணியத்தின் நிமித்தமாக அவங்க உயிர்த்தெழுதல வந்துருவாங்க. அந்த உயிர்த்தெழுதல அவங்க வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைய அந்த பெரும்பாலான வழியில அவங்க வாழ்ந்து காமிச்சா போதும். மனுஷனா தேவன் ஆதாம சிருஷ்டி செய்யும் போது அவருக்குள்ள இருந்த அந்த தேவ சாயல மறுபடியும் அந்த மனுஷர்களுக்கு என்ன பண்ணுவாரு? திரும்பி கொடுத்துருவாரு. இதுதான் அந்த ஒரு 3வது வழியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம். அது யாருக்கு இல்லைன்னா முதலாவது புதிய சிருஷ்டிகளுக்கு இல்ல, முழு மனுக்குலம் ஆதாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்கு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த 3வது வழியை. சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? வாசிக்கலாம் வசனம். ஏசாயா 35:8. ஐசையா 35:8. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பாருங்க, அந்த ஒரு வழி எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது யாருமே யாரும் என்ன பண்ண முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஒரு சாதகமான சூழல் தான் இருக்கும் மனுக்குலத்துக்கு. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31:34. ஜெரமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாருங்க, அந்த ஒரு 3வது வழி திறக்கும் போது இந்த உலகத்தோடைய நிலை நம்ம பார்க்கும்போது, அந்த நாட்கள்ல வந்து யார் பிதாவாகிய தேவன்னு மனுக்குலத்துக்கு சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருங்க. ஜெரமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ம் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி ம் கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. பாருங்க, யாருமே இன்னொருத்தரை பார்த்து இவர்தான் பிதாவாகிய தேவன் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. என்ற அந்த 3வது வழியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சாராம்சமே என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு பரிசுத்தமான வழி இருக்கிறதுனால, அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் யார் தன்னை படித்த சர்வ வல்லமை உள்ள தேவன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இதுதான் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ், அந்த ஒரு பெரும்பாதையான வழி, அது ஒரு பரிசுத்தமான பெரும்பாதையான வழியா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாதையில ஒருத்தர் கடந்து போகும்போது கண்டிப்பா இது ஒரு நெருக்கமான பாதை போல இது இருக்காது. கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, வேதனை இருக்காது. ஆனா இந்த ஒரு பாதையில ஒருத்தர் கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதோட இலக்கு என்னவா இருக்கும்? இப்போ நேரோவே இந்த ஒரு குறுகிய பாதையில நம்ம நடக்கிறோம்னா நம்மளுடைய இலக்கு என்னன்னு பார்க்கும்போது அந்த தேவனுடைய தெய்வீக சுபாவம் அடையறதுதான் நம்மளுடைய இலக்கு. அதே போல இந்த ஒரு ஹைவே ஆஃப் ஹோலினஸ், ஒரு பெரும் பாதையான வழியில இவங்க கடந்து போறாங்கன்னா மனுக்குலத்துடைய இலக்கு என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது ரெஸ்டிடியூஷன் டு ஹியூமன் பெர்ஃபெக்ஷன் அண்ட் எவர்லாஸ்டிங் லைஃப். அதாவது தொலைந்து போன ஏதேன் தோட்டம் மறுபடியுமாக என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். ஆதாம் எழுந்து போன எல்லா தேவசாயல் மனுக்குலம் பெற்றுக்கொள்வாங்க. அப்படி எல்லாம் பெற்றுக்கொண்ட மனுக்குலத்துக்கு தேவன் என்ன அவரு வாக்குத்தத்தமா ஆசீர்வாதமா தராருன்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனை ஆசீர்வாதமா தராரு. இதனால ஆதாம்குள்ள மரித்த எல்லாரும் கர்த்தர் இயேசுக்குள்ள என்ன ஆயிடுவாங்க, ஜீவனோட பிழைத்துக் கொள்வாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஒரு வழி, விசேஷமாக அந்த ஒரு பெரும்பாதையான வழி எப்படி இருக்கும்? அந்த ஒரு பாதையில ஜனங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த இடத்துல தேவன் வந்து என்ன பண்றதில்ல அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? நம்மளை அழைக்கும் போது நம்மள நீதிமானா தான் அவரு எண்ணப்படுறார். நம்ம ஏற்கனவே நீதிமான் இல்ல, கர்த்தர் இயேசுவோடைய பலி நிமித்தம் தான் நம்ம நீதிமான நிக்கிறோம். நம்மள தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார், இப்ப உண்மை உள்ள நிலைக்கு நம்மளை மாத்துறார். ஆனா உலக ஜனங்களுக்கு அந்த பெரும்பாலான வழியில அங்க மனுக்குலத்தை தேவன் நீதிமானா அவர் எண்ண மாட்டார். மாறாக மனுக்குலம் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அங்க நீதிமானாவே வாழ்ந்து நிரூபித்து காமிக்கணும். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இப்ப கர்த்தர் இயேசுக்குள்ளா நம்ம இருக்கும் போது ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், மீறுதல், அக்கிரமம் வந்து தேவனால் எப்படி பார்க்கப்படுதுன்னா கர்த்தர் இயேசுவோடைய ரத்தத்தின் மூலியமா தான் பார்க்கிறாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவோடைய ரத்தம், அந்த இயேசுவோடைய ரத்தத்துக்குள்ளதான் நம்மளை பார்க்கிறார். அதனாலதான் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், மீறுதல்கள், சின்ன சின்ன அக்கிரமங்கள் இதெல்லாம் வந்து அதாவது துணிகரமா கிடையாது, தெரியாம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து மன்னிக்கப்படும். ஆனா உலக மனுக்குலத்துக்கு அந்த சலுகை இல்லை. ஏன்னா ஆதாம்குள்ள மரித்து கர்த்தர் இயேசுக்குள்ள அவங்க உயிர் தெரிந்துட்டாங்க. இப்போ தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நீதிமான தங்களை நிரூபித்து இந்த ஒரு பெரும்பாதியான வழியில அவங்க கடந்து போகணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படின்னா இவங்களோட வேலை என்னன்னு பார்க்கும்போது பரிபூர்ண தன்மைக்கு இவங்க போறது இல்லை, பரிபூர்ணமாவே வாழணும். பரிபூர்ண தன்மைக்கும் பரிபூர்ணமாவே வாழ்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை தேவனுடைய பார்வையில பர்ஃபெக்ஷன் தான் 100% இவங்க என்ன ஆகணும், பரிபூர்ணமா தங்களை நிரூபிச்சு காட்டியே காட்டணும். அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் கர்த்தர் இயேசுவோடைய 1000 வருஷ அரசாட்சியோடைய
ஒரு மிகப்பெரிய வெற்றி. முழு மனுக்குலத்தை உயிர் தெழுந்துட்டு பிறகு அவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காலம், அந்த ஒரு 100 வருஷம் கொடுக்குவார். அந்த 100 வருஷத்துல அவங்க தங்களை பரிபூர்ணமா நிரூபிச்சு காட்டணும். இந்த காரியத்தை குறித்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் விவரமா சொல்றார். ஆனா இந்த 3வது வழியில தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, பரிபூர்ண தன்மையை அவங்க அடைஞ்சாங்களான்னு பார்க்கறது இல்ல. அவங்க பரிபூர்ணமாவே இருக்கிறாங்களான்னு தான் பார்க்கறாரு. சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? பாருங்க, இந்த ஒரு பரிபூர்ண தன்மைக்கு ஒருத்தர் அடையணும்னா, நம்ம சொன்ன மாதிரி ஆதாம்குள்ள எல்லாம் மறைச்சு அந்த உயிர்த்தெழுதல வரும்போது எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, மனதளவுல விழுந்து போன நிலையில தான் இருப்பாங்க. இப்போ விழுந்து போன நிலையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சியில தேவனோட ராஜ்யத்துல கண்டிப்பா அந்த சமாதான ராஜ்யத்துல அவங்க எழுந்து வரும்போது, தேவன் யார் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, சத்தியம். கர்த்தர் இயேசுவோடைய ஈடுபலியோடைய புண்ணியம் என்ன? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பக்கூடிய நோக்கம் என்ன? இப்போ கர்த்தர் இயேசுக்குள்ள அவங்க உயிர்த்தெழுந்ததுனால, ஆதாமுடைய பாவசாபத்திலிருந்து அவங்க மரிச்சு கர்த்தர் இயேசுனால உயிர்த்தெழுந்ததுனால அவங்களுடைய ஜீவனுடைய வேல்யூ என்ன? இதெல்லாம் என்ன பண்ண போறாருன்னா, இந்த சத்தியங்களை வந்து உலக ஜனங்க கிட்ட தேவன் சொல்லி கொடுத்து, அந்த ஒரு 3வது வழியில தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? ஏன்னா ஆதாம் ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படியாம போயிட்டாரு. டிஸ்ஒபீடியன்ஸ், அவர் விழுந்துட்டாரு. இப்ப அதே டெஸ்ட் தான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு பெரும்பாதையில வரக்கூடிய ஜனங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? சத்தியத்தின் அறிவு முதல் கொடுத்துடுறாரு. ஏன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தருக்கு அறிவு இருந்தா தான் அவங்கனால என்ன பண்ண முடியும்னா நல்லது கெட்டதை அறிய முடியும். சத்தியத்தை கொடுத்துடுறாரு. சத்தியத்தை கொடுத்துட்டு பிறகு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். யார் ஒருத்தர் கீழ்ப்படுகிறாங்களோ கண்டிப்பா இந்த ஒரு பெரும்பாதையான வழியில அவங்க வெற்றி கொள்வாங்க. இல்லைன்னா அங்கேயும் சில பேர் என்ன ஆவாங்க? விழுந்து தான் போவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது, இப்ப இருக்கக்கூடிய நெருக்கமான வழியில எவ்வளவோ இடரல்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், இதெல்லாம் ஏன் தேவன் உருவாக்கணும்? நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பெரும்பாதையான வழி ரொம்ப வசதியா இருக்குது போல இருக்கு. ஏன் இந்த நெருக்கமான வழி தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல வைக்கணும்? நல்ல கேள்வி தான் இது, இல்லைங்களா? எப்படியோ நம்ம சாகிறது உறுதி ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள பலியாக செலுத்தி, இதுக்கு பதிலா நம்ம பேசாம 3வது வழிக்கே வந்துட்டுக்கலாம். தேவையில்லை, விடுங்க. தேவனோட தெய்வீக திட்டத்துல பிராட்வே ஆதாம் திறந்துட்டாரு, ஹைவே தேவன் மறுபடியும் எல்லாரையும் மீட்டுட்டாரு. ஏன் இந்த நேரவே? இது தேவையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த மாதிரி முழு மனுக்குலம் வந்து தேவன் வந்து அந்த ஒரு பரிசுத்தமான பாதையில அவங்களை எழுப்பி பரிபூர்ண தன்மைக்கு அவங்கள கொண்டு போறாரு. அந்த மனுக்குலமும் பரிபூர்ண தன்மைக்கு அவங்க அடையறாங்க. இதுல வந்து அவங்க ஏதாவது பலிகள் செலுத்துறாங்களா? இதனால அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் அடையுதான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த நஷ்டம் அடையிறது இல்லை. தங்களோட சுயத்தை கட்டுப்படுத்தி பரிபூர்ண தன்மையை அவங்க மாற்றிக்கொள்ளும். ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த 3வது வழியில வந்து மனுக்குலம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் இயேசுக்காக, பிதாவாகிய தேவனுக்காக, சத்தியத்துக்காக பலி செலுத்துறதும் இந்த ஒரு யுகத்துல, அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, தங்களே விருப்பமா ஜீவ பலியாக தங்களுடைய சிருஷ்டிகருக்கு, தனக்காக ஜீவன் தந்த கர்த்தர் இயேசுக்கு தியாகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எந்த யுகத்திலும் இல்லை. ஒரே ஒரு யுகத்துல எப்போன்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல, விசேஷமா அந்த சுவிசேஷ யுகத்துல அந்த நெருக்கமான பாதையை தவிர
வேற எந்த ஒரு பாதையில் இல்லை. இந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப பெரியது. அதனால தான் யார் ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை பலியாக செலுத்துறாங்களோ, அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களுடைய ஜீவனை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்துறார். இந்த வாய்ப்பு எப்போ மாத்திரம்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகம் மாத்திரமே. பலியாகக்கூடிய வாய்ப்பு எந்த யுகத்திலையும் இல்லை, அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு அழைப்பு வெறும் நமக்கு இருக்கிறதுனால, அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, கரெக்டான விதத்துல பயன்படுத்திட்டோம்னா, கண்டிப்பா தேவன் நம்மளை உயர்த்தது அது மாற்ற முடியாத சத்தியம், அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஒரு பாயிண்ட் இல்லைங்களா தியானிக்கும் போது இந்த நெருக்கமான பாதை கொஞ்ச நாள்ல க்ளோஸ் ஆயிடும். அது எவ்வளவு நாள் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம். ஆனா நம்ம கைக்கு எட்டக்கூடிய தூரத்துல தான் இருக்கு. அது மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம். அது க்ளோஸ் ஆயிடும். அப்படி க்ளோஸ் ஆயிட்டு போயிருக்க இந்த விசாலமான பாதை, அந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ் என்ன ஆகும்னு பார்க்கும்போது, இந்த பெரும் பாதை வந்து என்ன ஆகும்னு பார்க்கும்போது திறக்கும். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து நான் பலி செலுத்துறேன்னு முன் வந்தா என்ன ஆகாது, பலி செலுத்த முடியாது. இல்ல புதர் நான் கொஞ்சம் தவறிட்டேன், கொஞ்சம் டைம் கொஞ்சம் போயிடுச்சு, இப்போ விசாலமான பாதை வந்துச்சு, இப்ப நான் பலி செலுத்த முன்ன வரேன்னா கர்த்தரையே சிறப்பு பண்ண மாட்டாரு, பலி செலுத்த விட மாட்டாரு. அதுக்கான வாய்ப்பும் அங்க இருக்காது, அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, அந்த ஒரு பெரும்பாலான வழி, அது ஒரு பரிசுத்தமான வழி, அது ஒரு நீதியான வழி. அங்க தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது கீழ்ப்படிதல். அங்க பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சரி, இன்னொரு வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். அது அந்த ஒரு ஹைவே ஆஃப் ஹோலினஸ் என்னென்ன இருக்குன்னு. ஏசாயா 35:9. ஐசாயா 35:9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகங்கள் போவதில்லை. என்ன சிங்கம், என்ன துஷ்ட மிருகம்? ஒருவேளை அது ஃபாலோ நான் கேட்கும் போது, சிங்கம்னா கர்ஜிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறார். அது உண்மைதான், சாத்தான் தான். ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல சில காரியத்தை கொடுக்குறாரு. இங்க இருக்கக்கூடிய சிங்கங்கள் யாருன்னு பார்க்கும்போது ஒரு லிஸ்டே போட்டு கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது, உங்கள நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்பதாக சனிக்கிழமையில நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் எடுக்கல. நம்மளுடைய சகோதரர் வந்து ஆர்மகதான் பத்தி எடுத்தார். சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அங்க இப்ப இந்த வசனத்தை பேசக்கூடிய சிங்கம் என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, மத தலைவர்கள், இப்ப இருக்கக்கூடிய மத தலைவர்கள் சிங்கத்தை போல ஜனங்களை வேட்டையாடுறாங்க. பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கஷ்டம் கொடுக்குறாங்க. சில சர்வாதிகாரிகள் ஜனங்களை வந்து தங்களுடைய கட்டுக்குள் அவங்க வச்சிருக்கிற சில சர்வாதிகாரிகள், நிறைய பேர் சோதிக்கக்கூடிய ஜனங்கள். ஒருவேளை நம்ம நீதியான பாதையில நடக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம். ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து சோதிச்சுனே இருப்பாங்க, நம்ம இந்த ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்துல தவறும்படிக்கு. சோ அந்த மாதிரி சோதிக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்கள யாருன்னு பார்க்கும்போது சிங்கங்கள். இந்த பூமியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அதிகாரங்கள், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது, ஒருவேளை இவங்க கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு போனா அவங்க நம்மள என்ன பண்றாங்க, ஒரு சிங்கத்தை போல, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்க, அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சமுதாயம் வந்து எங்க இருக்காது, தேவனோட ராஜ்யத்துல இருக்காது. ஒரு மனுஷனை காயப்படுத்தக்கூடிய எந்த காரியமும் எங்க இருக்காதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காது. இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது
நம்ம மாத்தவே முடியாத கருத்து சாத்தான் தான். அந்த சாத்தானும் அந்த சாத்தான் இருக்கக்கூடிய அந்த விழுந்து போன தூதர்கள் தான் இதெல்லாம் பண்றாங்க. இவங்க தான் அந்த சிங்கங்கள். இந்த சிங்கம் எங்க இருக்காது? அந்த பெரும்பாலான வழி ஹைவே ஆஃப் ஹோலினஸ்ல இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா சிங்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னங்க? அங்கே துஷ்ட மிருகமும் துஷ்ட மிருகமும் இருக்காது. இந்த துஷ்ட மிருகங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த துஷ்ட மிருகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். இந்த ஒரு துஷ்ட மிருகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நோ ஜெயண்ட் கார்பரேஷன்ஸ், சில கார்பரேட் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்க தான் ஜெயண்ட்ஸ், ஒரு பூதங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இப்போ என்ன ஜனங்களுக்கு தேவையோ அவங்க கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன பங்கு கொடுத்துட்டு மற்ற காரியங்களை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அபகரிச்சுக்கிறாங்க. சரியான பணத்தான கூலி தருதல வேலையாட்களுக்கு ரொம்பவே வந்து என்ன பண்றாங்கன்னா அநியாயம் பண்றாங்க. இந்த மாதிரி ஜனங்கத்தான் யாருன்னு பார்க்கும்போது அதிர்ஷ்ட மிருகங்கள். அதுக்கப்புறம் வேற யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சுயநலவாதிகள், அதாவது அட்வான்ஸ்டு செல்ஃபிஷா. சுயநலமே பெருசு, இதுல வந்து உச்சக்கட்ட சுயநலம். அந்த மாதிரி சுயநலவாதிகள், அதாவது தங்களுடைய நலனுக்காக மத்தவங்க வைத்து அடிக்கிறது இல்லைங்களா? இப்ப இருக்கக்கூடிய வியாபாரிகள், அவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க எப்படி நாசமா போனா கூட பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஜனங்கள். இவங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனோட ராஜ்யத்தை இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. முற்றிலும் தேவன் என்ன பண்ணிடுவாருன்னு பார்க்கும்போது அவருடைய சமாதான ராஜ்யத்துல இவங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுவாரு, நாசப்படுத்திடுவார். ஏசாயா 11:9. ஏசாயா 11:9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாரு, இந்த இடத்துல ஒருத்தரும் வந்து தீமை செய்யறவங்க அப்படின்னு நம்ம தேடணும். யாருன்னா தீமை செய்வாங்களான்னு? யாரும் தீமை செய்ய மாட்டாங்க, அது கேடும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறதுனால அங்க வெறும் பரிசுத்தமும் நீதியும் தான் அங்க இருக்கும் தவிர யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு தீங்கு செய்யவே மாட்டாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 62:10. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்திற்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காய் கொடியை ஏற்றுங்கள். சோ பாதையில இருக்கக்கூடிய கற்களை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. அப்படின்னா இந்த ஒரு சமாதான ராஜ்யத்துல இந்த பெரும்பாலான வழியில ஜனங்க நடந்து போகும் போது அவங்க எந்த ஒரு காரியமும் அவங்களை இடரக்கூடாது. இப்போ நம்ம இடரக்கூடிய சில காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ இந்த உலகத்துல மனுஷனுடைய போதனைகள், சில மூல நம்பிக்கைகள், அறியாமை, இதெல்லாம் தான் நம்மள என்ன பண்ணுது, இந்த பாதையில இடர செய்யுது. ஆனா அந்த ஒரு பெரும்பாதையான வழியில ஜனங்களுக்கு எந்த ஒரு இடரல் ஆகாதபடிக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் அது ஒரு பாதைய சுத்தமான பாதையும் எந்த ஒரு தீமை இல்லாத பாதையா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்காக அதை ஏற்படுத்தி தராரு நம்ம பார்க்கிறோம். மல்கையா 3:15 மற்றும் 18. இப்பொழுது அங்காரிகளையும் பாக்கியவான்கள் என்கின்றோம், தீமை செய்கிறவர்களை திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களா என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனது ஊழியம் செய்கின்ற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
So, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ உண்மையா இருக்கு பாருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல யாருன்னா எடுத்துக்கலாம். ஒருத்தரை வயிற்று அடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து முன்னேறி போவாங்க. ஒருத்தரை காயப்படுத்திட்டு இன்னொருத்தர் முன்னேறி போவாங்க. ஒருத்தரை ஏமாத்திட்டு சில பேர் பணக்கார ஆவாங்க. இது நம்ம கண் முன்னாடி பார்க்குவோம். நம்ம மனசார நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்க்கும்போது, இவங்கெல்லாம் நாசமா போகாம எப்படி செழிப்பா இருப்போம், எப்படி செழிப்பா இருக்கிறாங்களேன்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்ப நம்ம சொல்றதுக்கு முன்னாடி தேவனோட வார்த்தையிலேயே அங்க சொல்லியிருக்கு, ஆங்காரிகள் என்ன ஆகுறாங்களா? அவங்க செழிப்பா போயினே இருக்கிறாங்களே, பாக்கியவானா இருக்கிறாங்களே, சில பேர் ஏமாத்துற ஜனங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்களே, இப்போ நீதியை செய்யக்கூடிய நாம் வந்து தரித்திரமா இருக்கிறோமே, தேவனே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது தேவன் சொல்றாரு, அவருடைய வார்த்தை சொல்லுது, அவங்களெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாருன்னா தண்டிச்சு அவங்கள வந்து என்ன பண்ணுவாரு, நிர்மூலமாக்குவார். இது உண்மையான சத்தியம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு காரியத்தை இந்த பூமி மேல கொண்டு வரணும்னா, இந்த பூமி சமாதான ராஜ்யமா மாறத்துக்கு தேவன் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால்தான் கர்த்தர் இயேசு வந்து இந்த பூமியில வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஊழிய நாட்கள்ல 2 வழிகள் குறித்து கர்த்தர் இயேசு பேசுறார். 3வது வழி குறித்து ஏன் கர்த்தர் இயேசு பேசல அப்படின்னு நம்ம கேட்கும் போது, அவர் இந்த பூமியில இருக்கும் போது ஆதாம் தெரிந்து வைத்த அந்த ஒரு பெரும்பாதை திறந்துருச்சு, பிராட்வே ஓபன் ஆயிடுச்சு. அதையே அவர் கவனிக்கிறாரு. அதே போல அவர் இந்த பூமியில கர்த்தர் இயேசு வந்ததுனால தான் நேராவே அந்த ஒரு நெருக்கமான பாதையும் தெரிந்துச்சு. திறக்காத 3வது பாதை என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பெரும்பாதையான வழி. இது ஏன் கர்த்தர் இயேசு அவருடைய வாயில சொல்லல, அவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்சு காமிச்சார். அதுதான் அவருடைய பிறப்புல வந்து தேவதூதர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாதை ஓபன் ஆகும் போது முழு மனுக்குலம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அவங்க சுத்திகரிச்சு தேவனோட ராஜ்யத்துல எந்த ஒரு அநியாயம் அக்கிரமம் இல்லாத ஒரு நீதியின் பாதை நடப்பாங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்த நற்செய்தி. உலகத்துக்கு சமாதானம் வருது, சமாதானம் ராஜ்யம் வருது, இதுதான் நற்செய்தி. இது போய் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணுங்க, இது ஒரு விட்னஸா நீங்க அறிவீங்கன்னு கர்த்தர் இயேசு சொன்ன காரியம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 3வது வழியில இன்னும் கொஞ்ச காலத்துல நெருக்கமான வழி கதவு அடைக்கப்படும். இந்த 3வது வழி திறக்கும் போது முழு மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் என்ன ஆகும், வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் டார்னிங் டே, அந்த விடிய கால வெளிச்சம். அந்த விடிய கால வெளிச்சம் இப்போ காலையில உதிக்குதுன்னா அது உடனடியா உதிச்சுதா? 6 மணிலேயே வந்து நடுப்பகல் மாதிரி வெளிச்சம் ஆயிடுதுங்களா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் வந்து அந்த ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட், கிழக்குல இருந்து மேற்கு, அது அப்படியே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு வெளிச்சம் கடந்து போகுது. அந்த மாதிரி தான் தேவனோட ராஜ்யமும் அதோட ஆரம்ப நிலை ரொம்ப மோசமா இருக்கும். அங்க பாதைகள் என்ன ஆயிருக்கு, கற்குளம் முற்குளமா இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சரியான பாதைய கர்த்தர் இயேசு அது விரிச்சு மனுக்குலத்துக்கு கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமோ நீதியோ ஒரு சமாதான பாதையா முழு மனுக்குலத்துக்கு இருக்கு. ஆனா அந்த ஒரு வழி திறக்கணும்னா ஒரு வழி என்ன ஆகணும், மூடும். நெருக்கமான பாதை எப்போ முடிவுக்கு வருதோ இந்த விசாலமான பாதை, இந்த பெரும் பாதை என்ன ஆகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, ஆதாமுடைய பாவ சாபத்தால மறிச்ச எல்லாரும் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தம் உயிர்த்தெழுதல் எல்லா ஜனங்களும் வருவாங்க. சரி, இந்த பாடத்தோடைய கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யாராவது அன்மியூட் பண்ணிட்டு 3 வழிகள் சுருக்கமா மறுபடியும் சொல்லிட்டா நம்மளுடைய பாடம் க்ளோஸ். யாராவது ட்ரை பண்றீங்களா? சகோதரி ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? 3 வழிகள் என்னென்ன? Sister, would you like to try? What are the 3 ways? No, brother. Okay. Anybody else?
யாராவது நீங்க ட்ரை பண்றீங்களா? பரவாயில்ல. சகோதரர் நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஒருவேளை கன்க்ளூடிங் பாயிண்ட்டா நீங்களே சொல்லி முடிக்கிறீங்களா? பிரதர் கிறிஸ்டி. ஓகே. கிறிஸ்தியேசுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேசிக் கிளாஸ்ல நம்ம பார்த்த ஒரு காரியம் தான், ரொம்ப எளிமையான ஒரு பாடம் தான். நாம் பார்த்தது 3 வழிகள், 3 ways. அந்த கர்த்தர் இயேசு பேசிட்ட ஒரு 2 வழி தான். அதுல விசாலமான பாதை, நெருக்கமான பாதை. இந்த 2 பாதை தான் கர்த்தர் இயேசு பேசிட்டார். அதை நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தோம். அப்ப இங்க விசாலமா பாதை அது வந்துட்டு ஆதாம் முதல்ல கீழ்ப்படியாமையினால அந்த ஒரு பாதையை திறந்து வைத்தார். அதி நிமித்தமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அந்த விசாலமான பாதை பிராட்வேல போய் எல்லாரும் மறிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதனிடையில 4000 வருஷம் ஆதாம் தெரிந்த அந்த பாதையில எல்லாம் மறிச்சு கொண்டு போனாங்க. 4000 வருடத்துக்கு பிறகு கர்த்தர் இயேசு வந்துட்டார். வந்து அவரு ஒரு வழியை ஓபன் பண்ணார். அதுதான் நெருக்கமான பாதை, நேரவே. அந்த நேரவே நெருக்கமான பாதையில எல்லாருக்கும் இது வாய்ப்பு கொடுக்கல, ஒரு சில ஜனங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. சகோதரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, சகோதரி விமலா சிஸ்டர். அது யாருக்கு மட்டும்னாக்கா 1,44,000 பேர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து போல வாழணும், இயேசு கிறிஸ்து போல ஒரு பலிகளை செலுத்துவதற்கு மட்டும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சுவிசேஷ யுகத்துல. இது 2 வழி ஆயிடுச்சு. இதோட 3ஆம் உலகத்துல ஒரு வழி இருக்குது. அது என்னன்னாக்கா த ஹைவே, அதாவது என்னன்னாக்கா பெரும்பாதை. அந்த பாதையில என்னன்னாக்கா ஆதாம்ல இருந்து இப்போ இருக்க எல்லாம் மறிச்சுங்க, அதாவது நம்ம பாஷையில சொன்னாக்கா எங்க தாத்தா முத்தாத்தா எல்லாமே அந்த ஒரு உலகத்துல 3ஆம் உலகத்துல உயிர்த்தெழும் போது அவங்களுக்கு இந்த பெரும்பாதையில நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த பாதை என்னன்னாக்கா அது தீட்டு இல்லாத பாதை. அங்க வந்துட்டு சாத்தானுடைய வஞ்சனை கிடைக்காது. எல்லாரும் தேவனையும் கர்த்தர் இயேசுவும் அறிந்து கொண்டு அந்த ஒரு பெரும்பாதையில நடப்பாங்க. தேவன் என்ன பண்றாரு, அந்த பாதையில எல்லாத்துக்கும் 100 வயது மினிமம் 100 years கொடுக்குறாரு. அதுல அவங்க வந்துட்டு அந்த பாதையில அவங்க நடந்து முடிச்சாக்கா அவங்களுக்கு நித்திய ஜீவத்தர. ஆனா நமக்கோ யாரெல்லாம் இந்த ஒரு நேரோவே இடுக்கமான பாதையில வாழ்றார்கள், பிரவேசிக்கிறார்களோ அவங்களுக்கு சாகாமை அழியாமை கொடுக்குறாரு. இதுதான் ரொம்ப சாராம்சமா நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப அடிப்படையா இந்த 3 வழிகளை நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா தனிப்பட்ட முறையில சகோதரர்களை நீங்க கேட்டு அதை கேளுங்க. அதுக்கு தகுந்த வசனத்தையும் சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார். மேன்மேலும் இந்த ஒரு வால்யூம்ல சகோதரர் சொன்னது போல இது அருமையான ஒரு வால்யூம் இல்லைங்களா? இது வந்துட்டு ஸ்டடி 11. ஓகே, இத வந்துட்டு நீங்க தனிப்பட்ட முறையில உங்க கையில இருக்கிற வால்யூம்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இதை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இன்னொரு புரியும். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையாக ரொம்ப சுருக்கமாக நம்மளுடைய அன்பு சகோதரர் கிறிஸ்டி பிரதர் அழகா வந்து இந்த 3 வழிகள் குறித்து அவர் என்ன பண்ணாருன்னா தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான வழி, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலியோடைய புண்ணியம் நம்ம மேல இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, முடிவுரையாக கன்க்ளூஷனாக ரசல் வந்து ஒரு வசன பகுதியில நமக்காக தராரு. அதை நம்ம வாசிச்சு இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8-15 வசனங்கள்.
இந்த அழைப்புடைய சாராம்சம் என்ன? வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8-15. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கின்றேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தனையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பரம ஈவு, அந்த ஒரு பந்தய பொருளை நோக்கி இலக்கை நோக்கி தொடர்ந்து நாம் நடக்க, இந்த ஒரு குறுகிய பாதையில நம்ம நடக்க தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.